Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விஜய்ஸ் கிச்சனில் என்ன ரெசிபினா கத்திரிக்காய் மொச்சக்கொட்டை எல்லாம் வச்சு ஒரு புளிக்குழம்பு ரெசிபி தான். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெந்தயம் 2 பொரிஞ்சதும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பூண்டு நிறைய சேர்த்துக்கோங்க. பூண்டு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா குழம்பு ரொம்ப அட்டகாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம புளிக்குழம்பு தானே, அதனால் தக்காளி கம்மி பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி தான். தக்காளி சேர்த்துட்டு இப்போ நம்ம 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் இப்போயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் எண்ணெயிலே நல்லா வேகட்டும். கரண்டி வச்சு நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி முழுசாக சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா குழம்பு ரொம்ப அட்டகாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கரண்டி வச்சு நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்தப்போ எப்படி இருந்தது பாருங்கள், இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவை உள்ளே பூச்சிருக்கான்னு பார்த்துட்டு இப்போ 4ஆக நம்ம கட் பண்ணி கீறிட்டு சேர்த்துக்கலாம். இந்த கத்திரிக்காய் எங்கள் ஊர் சந்தையில் வாங்கின கத்திரிக்காய் தான். 10 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவுமே. புளிக்குழம்புக்கு இந்த மாதிரி கத்திரிக்காய் வச்சு செஞ்சிங்கன்னா சும்மா அட்டகாசமாக இருக்கும். இப்போ நம்ம எண்ணெயிலே இந்த கத்திரிக்காயையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம், தக்காளி எல்லாத்துக்கூடையும் நல்லா நம்ம எண்ணெயிலே வதக்கிக்கலாம். இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாமா. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான். ஒரு 2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். நீங்கள் வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இதில் கொத்தமல்லி எல்லா மசாலாவுமே இருக்கும். அதனால் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கோம். மிளகாத்தூளில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம புளி கரைச்சி வடிகட்டி சேர்த்துருக்கோம்ல, அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். புளி கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ உங்களுக்கு எந்தளவு குழம்பு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் மொச்சக்கொட்டையை ஊற வச்சுருந்ததை ஒரு 3 விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள் மொச்சக்கொட்டை எப்படி வந்திருக்குன்னு. வெள்ளை மொச்சை, அப்புறம் என்கிட்ட கொஞ்சம் கருப்பு மொச்சை இருந்தது, 2 மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வேக வச்ச மொச்சக்கொட்டையை இதோட குழம்புல சேர்த்துடலாம். குழம்புல சேர்த்துட்டு நல்லா நம்ம கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மொச்சக்கொட்டை, பூண்டு, கத்திரிக்காயெல்லாம் சேர்த்து குழம்பு செஞ்சிங்கன்னா சும்மா குழம்பு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். குழம்பு நல்லா கொதிக்குது பாருங்கள். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம கரண்டி வச்சு இடையிடையே கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் பார்க்கவே எப்படி இருக்குன்னு. பார்க்கும்போதே நல்லா எச்சி ஊறுதில்ல. யாருக்கு சொல்லுங்கள் பிடிக்காது மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் புளிக்குழம்புனா? யாருக்கு பிடிக்காதுன்னு சொல்லுங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ பாருங்கள் நல்லா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடுறத சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லை ஆப்ஷனல் தான். நான் தேங்காய் சேர்த்து தான் இன்றைக்கி செய்கிறேன். தேங்காய் சேர்த்து செய்யாமல் இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சேர்த்து செஞ்சாலும் நல்லாயிருக்கும். நல்லா குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.